நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான தீபாவளி ஸ்வீட்ஸில் பார்ட் 6 பார்க்கலாம். முதல்ல வெல்லம் கவ்வலு, அதாவது பெல்லம் கவ்வலு ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். வெல்லத்தில் பண்ணது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம மைதா இல்லைனா கோதுமை எடுத்துக்கலாம். ரவை 1 டேபிள் ஸ்பூன், நல்ல சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா நெய் ஊற்றிட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். டோ எப்படி இருக்கணும்னா நல்லா சப்பாத்தி டோ மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் முதல்லையே தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அந்த மாவு வராது. அதனால் கிராஜுவலாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஊற்றி நம்ம பிசையணும். ஸோ இப்படி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் பால் ஊற்றி கூட பிசையலாம். இதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வெல்லம், ஒரு அரை கப் வெல்லம் எடுத்துக்கலாம். நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம், வெள்ளை பொடியும் எடுத்துக்கலாம். இல்லை இது மாதிரி பெரிய வெல்லமாக இருந்ததுன்னா கத்தியில் சீவியும் ஸ்லைஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் சுகர் போடலாம், கருப்பட்டி போடலாம். நான் ஏற்கனவே சுகரில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவையும் போய் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்ப நம்ம நல்லா பிசையணும். ஸோ இது பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்வீட் கொடுக்கறத விட இது கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷேப்பை பார்த்தாவே நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா சின்ன சின்ன பால்ஸாக நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம். இது எப்படி இருக்கணும்னா ஒரு நெல்லிக்காய் அளவோட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதலையே பாலாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஷேப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இல்லை நீளமாக ஒரு சப்பாத்திக்கல் மேலே நீளமாக உருளையாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு கத்தியில் கட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் கையிலையும் பண்ணலாம். இப்போ நல்ல உருண்டை எப்படி இருக்கணும்னா கிராக் இல்லாமல் இருக்கணும். இப்போது எண்ணெயை அந்த கவ்வுல மேக்கரில் தடவிட்டு நம்ம இந்த பாலை வச்சுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல கெட்டியாவோ ஒரு இடத்துல தின்னா திக்கா அப்படி இருக்கக்கூடாது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தண்ணியை வச்சு எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் தடவி விட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். அந்த ஷேப் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கவ்வுல மேக்கர் இல்லைன்னா ஒரு சிம்பிளான ஒரு டிப் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃபோர்க் எடுத்துகிட்டு அது மேலே வச்சும் பண்ணலாம். இல்லைன்னா டூத்பிக் எடுத்து ஒரு 4 டூத்பிக் 5 டூத்பிக் வச்சுட்டு அது மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை வச்சு அப்படியே ரோல் பண்ணுங்க. நல்லா அதை டைட்டாக பிடிச்சிட்டு அப்போவும் இது வந்துடும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பீட்ரூட் துருவுற, அதாவது கிரேட்டர் இருக்கும், துருவுற ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் வச்சும் நீங்கள் இதை ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதில் போட்டுட்டு நல்ல சூடான எண்ணெயில் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லோ மீடியம் ஹீட்டில் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ எண்ணெயோட டெம்ப்ரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கலர் வந்துடும், வேகாது. ஸோ அதனால் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும். ஸோ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஆயில் எதுவும் அப்சர்வ் பண்ணாது. உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே இதை போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலும் நல்லா இதாக எடுத்துரும். இப்போ அரை கப் வெல்லம், அதுக்கப்புறம் 1/5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன். இதை ஒரு கம்பி பதம் இல்லைனா உருண்டை பதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பதம் வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஏலக்காய் போட்டிருக்கேன், ஒரு டீஸ்பூன். இப்போது பாருங்கள், இந்த ஒரு கம்பி பதம். இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா உருண்டை பதம் வரும். ஸோ இதுதான் வெல்லத்தில் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம். சுகர்லேயும் வரும், வெல்லத்துலேயும் ஒரு கம்பி பதம் வரும். ஸோ நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இப்போ தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா நம்ம ஒரு பால் மாதிரி ரோல் பண்ணலாம். இது ஒரு பர்ஃபெக்டான பதம்னு சொல்லலாம். அதாவது செமி ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சதை உள்ளே போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துலேயே இதை நல்லா ஜூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாகிடும். நீங்கள் ஃப்ரை பண்ண அந்த ஷெல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னா ஆறி இருக்கணும். சூடான வெல்லத்தில் சூடானதை போட்டிங்கன்னா அது எதையுமே அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ அதனால் முதல்ல ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா அப்படியே ஷைனிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இதே பார்த்தீங்கன்னா நான் காரத்துலேயும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இதே கவ்வலு. ஸோ அது வந்து க்ரியேட்டிவலில் போய்ட்டு நீங்கள் காரம் கவ்வலு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பைசி கவ்வலு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கேஷ்யூ பீனட் பர்ஃபி. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். 4 பொருள் மட்டுமே போதும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சொதன்னு இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 1 கப் நிலக்கடலை எடுத்துக்கணும், ரோஸ்ட் பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் முந்திரி 1/2 கப். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும். நீங்கள் ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பர்ஃபி வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிக்கலாம். நல்ல பவுடர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை சலிக்கணும்னு அவசியம் இல்லை, சலித்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் இதுலேயே நல்லா அரைச்சிருங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது முதல்ல நெய் தடவி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில், இல்லைனா பட்டர் ஷீட் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/2 கப் தண்ணி. இதை வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அது எல்லாமேயும் பண்ணலாம், அது இல்லாமல் பண்ணாலும் நல்லா வரும். இப்போது நம்ம ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு, பர்ஃபெக்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி வேர்க்கடலை வந்து போட்டுடலாம். இதுக்கப்புறமா வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். இது வந்து எந்த அளவுக்கு வரும்னா பேனில் ஒட்டாமல் வரணும். நம்ம அந்தளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எடை விட்டிங்கன்னா கொஞ்சம் கீழே அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் நெய் மட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் இதை போட்டுட்டு நம்ம திரும்ப வந்து மிக்ஸ் பண்ணணும். பேனில் ஒட்டாமல் வரும். அதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நான் இதுக்கப்புறமும் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன்னா அதுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும், 1 டீஸ்பூன் அந்த மாதிரி. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே ஆயில் இருக்கும், அதனால் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஊற்றும் போது நல்லா ரிப்பன் மாதிரி வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி, ஒரு நல்ல பதம்னு சொல்லலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம். பிளேட்டில் போட்டதுக்கப்புறமா நம்ம ஈவனாக அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்தில் இது நல்லா செட் ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்திரி தூவலாம், இல்லைனா உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்ததுன்னா தூவலாம், இல்லைனா ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது எங்கிட்ட வந்து பன்னீர் ரோஸ் இருந்துச்சு ட்ரை பண்ணது, நான் அதை வந்து கொஞ்சம் தூவினேன். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அது இருந்தால் போடலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ப்ளைனாக இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் வரும். அதனால் நம்ம லைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து முன்னாடி எடுத்துட்டோன்னா அது அப்படியே செட் ஆகிடும். லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. ஸோ செட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு 2 வீக்ஸ் வரைக்குமே வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஏன்னா இதில் பாலோ நெய்யோ நிறைய நம்ம ஆட் பண்ணலை, அதனால் கெட்டு போகிறதுக்கு உண்டான எந்த சான்சஸுமே இதில் இல்லை. நீங்கள் வந்து தண்ணி படாமல் வச்சுட்டிங்கனாவே இது கெட்டு போகாது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம முந்திரிலேயே எல்லாம் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம இது மாதிரி நமக்கு நிலக்கடலை இருந்ததுன்னா ரோஸ்ட் பண்ணி தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி பர்ஃபி பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஜ்ஜு கட்லி மாதிரியே தான் இருக்கும். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. ஆனால் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு எனர்ஜியே இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்ம இதை வந்து சாப்பிட்லாம். ஸோ இதனோட நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வேணும்னா southindianfoods.inங்கிற வெப்சைட்டில் இருக்கும். ஸோ எங்களோட வெப்சைட், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து எல்லாமே கிளியராக இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அதை செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நாடு கிராமத்தில் பார்த்திங்கன்னா நெய் அதிகமாக ஊற்றாமல் இது மாதிரி வேர்க்கடலை பர்ஃபி பண்ணுவாங்க. பட் நான் வந்து முந்திரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ட்விஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேரமல் பனானா ஹல்வா. ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து லெஃப்ட் ஓவர் பனானா இருந்தது அப்படின்னா, நீங்கள் எடுத்துகிட்டு நல்ல பழுத்த பனானா, அதாவது வாழைப்பழம், அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ஒரு 6 பழம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, மிக்சியில் போட்டு கூட நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா இதை மசிச்சுக்கணும். இப்போது நம்ம தேவையான அளவு பாதாம், பிஸ்தா, முந்திரி, ரெய்சின்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். உலர் திராட்சை எல்லாமே வந்து இந்த வாழைப்பழம் ஹல்வாவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். அதாவது மெலன் சீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம மேஷ் பண்ணி மசிச்சு வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை இதில் போடுறோம். போட்டு வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து கிளறணும். அப்போ தான் வந்து அந்த வாழைப்பழம் என்ன ஆகுனா நல்லா திரண்டு வரும். தேவைப்பட்டால் நீங்கள் இடையில கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அந்தளவுக்கு தான் நான் வந்து நெய் போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து ரொம்ப தேவைப்படாது. இது நல்லா திரண்டு வந்துருச்சு. அதாவது திரண்டு வர்றதுனா என்ன அர்த்தம்னா, அந்த பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. இதுக்கப்புறம் சுகர் வந்து 1 கப் போடுறேன். அதுக்கப்புறம் தண்ணி 4 டேபிள் ஸ்பூன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கேரமலைஸ் பண்ண விடணும். ஸோ அந்த ப்ரௌன் ஆகும் அந்த நமக்கு சுகர். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதம்னு சொல்லலாம். அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கலர் மாறி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் தான் நான் வந்து வாழைப்பழம் போடுறேன். இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டேஜில் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம லம்ஸ் இல்லாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்படி வந்து நம்ம கிளறணும் அப்படின்னா அந்த லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. நல்ல கலர் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். ஸோ அப்பப்போ நம்ம கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது எந்த அளவுக்கு கிளறணுன்னா, அந்த மிக்சர் வந்து பேனில் ஒட்டாமல் ஷைனிங்காக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மிக்சரை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் அப்பப்போ எதுக்காக வந்து நெய் விடுறேன் அப்படின்னா, அந்த ஹல்வாவுக்கு கொஞ்சம் நெய் விடும்போது டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஒரேடியாக நீங்கள் 1/4 கப் விடுறத விட நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கன்னா அந்த வாழைப்பழமெல்லாம் வந்து அந்த அப்சர்வ் பண்ணிவிட்டு நெய்யை நல்லா ஷைனிங்காக மாறிடும். ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துடலாம். இந்த வாழைப்பழம் ஹல்வா பார்த்திங்கன்னா நான் வெல்லத்தில் போட்டிருக்கேன், கருப்பட்டியில் போட்டிருக்கேன், எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டில். இப்போ வந்து பாதாம் பிஸ்தா வந்து நான் அப்படியே போட்டுட்டேன். அதாவது ரோஸ்ட் பண்ணணுன்னாலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டைரெக்டாகவே அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கும். பாருங்கள், பேனில் ஒட்டலை ஒன்று கூட. ஸோ அப்படி ஒட்டாமல் வரும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த ஹல்வா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ நான் வந்து சின்ன குவான்டிட்டியில் பண்ணியிருக்கேன். இதையே நீங்கள் வந்து டபுள் ட்ரிபிள் கூட பண்ணி கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம். நம்ம எடுத்து போட்டுடலாம். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. நெய்யும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ணலை. ஸோ நமக்கு பர்ஃபெக்டான பனானா ஹல்வா, அதாவது கேரமலைஸ்டு சுகரை வச்சு நம்ம ஒரு பனானா ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் தான் southindianfoods.in எங்களோட வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராகி லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெய் குறைவாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே வாயில் வச்சு நான் கரைஞ்சிடும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தனாலும் போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து டெசிகேட்டட் கோகோனட் இல்லை ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தனாலும் அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதிலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் பீனட்டும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் நெய் போடுறேன். இதுக்கப்புறம் ராகி மாவு நம்ம ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நான் 1 கப் ராகி மாவு எடுத்துருக்குறேன். ஸோ இப்படி நம்ம வந்து நெய்யில் வறுக்கும்போது தான் அந்த ராகி மாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா வெளியே வரும். ஸோ இப்படி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரோஸ்ட் பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா இந்த ராகி வந்து நல்லா வெந்துடும். இப்போ ஏலக்காய் பொடி போடுறேன், பொரித்து வச்ச முந்திரி போடுறேன், வெல்லம் துருவி வச்ச வெல்லத்தை நான் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ என்னாகும் அப்படின்னா இந்த வெல்லமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதாவது என்னென்னா நல்லா கையில் பிடிச்சா ஒட்டுற அளவுக்கு வந்து நமக்கு வரும். அப்போ தான் வந்து பால் வந்து ஷேப் பண்ண முடியும்.
இல்லை நீங்கள் வந்து வெல்லம் சிரப் கூட காய்ச்சி ஊற்றலாம். அப்படி கூட நீங்கள் பண்ணி லட்டு பிடிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து சூடாக ஓரளவுக்கு வார்மாக இருக்கும்போதே நம்ம வந்து லட்டாக பிடிச்சிடலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா லட்டு பிடிக்க முடியாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றிட்டு நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். சரி, எனக்கு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கனால முதல்ல லட்டு பிடிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் என்னால் பிடிக்க முடிஞ்சுது. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றாமையே நான் பிடிக்க ட்ரை பண்ணேன். பட் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இந்த எல்லா ஸ்வீட்டையுமே வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டாப் 11 ஜாகரி பர்ஃபீஸும் போட்டிருக்கேன். நீங்கள் போய் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் சர்ச் பண்ணால் தெரியும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கார வகைகளும் நான் நிறைய போட்டிருக்கேன் க்ரியேட்டிவ் வேர்ல்டில். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டில் ஒரு 100க்கு மேலே ரெசிபி போட்டிருக்கேன். காரம் ஸ்வீட்டும் எல்லாமே ஹோம்மேடு, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நாங்கள் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வெப்சைட்லேயும் யூடியூப்லேயும் போடுறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், பார்த்து செஞ்சு இந்த சந்தோஷமாக இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள்.